ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 127வது திருப்பெயர் ஸ்தூலதனவே நமஹ. பேர் உடலோனுக்கு நமஸ்காரம். ஸ்தூல பெரிய, தனு உடலுடையவன். முற்சொன்ன நாமாவோட சம்பந்தம் இது. அங்கே திருக்காத சொல்லித்து இங்கே சரீரம் திவ்ய உடலையே சொல்கிறது. மேற்கண்ட 147, 649, 127 இந்த 3 நாமாக்களுமே இறைவன் பெரிய உடலுடையவன் சொல்கிறது. எவ்வளவு பெரியது என்பதை பற்றி இந்த நூலிலேயே வேறொரு இடத்துல, அதாவது 199வது நாமாவான விராட் ரூபாய நமஹா அப்படிங்கிற நாமாவிலையும் 631வது நாமாவான விஸ்வரூப பிரதர்சகாய நமஹாங்கிற 2 திருப்பெயர்களில் விளக்கி இருக்கார். பிருகதீஸ்வர சாஸ்தான்னு கடையநல்லூர் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சுவாமி இருக்கார். அதாவது பேர் உடலோன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிரபஞ்சமாக பரவி இருக்கிறவர்னு அர்த்தம். ஆகாசத்துக்கு ஒரு அளவு சொல்ல முடியுமா? பகவான் ஆகாச ரூபமாக எல்லாருக்குள்ளேயும், அதுக்கு சிதாகாசம்னு பேர். இது மகாகாசம். அந்த மாதிரி ஆகாசத்துலேயே நிறைய ஆகாசங்கள் இருக்குது. அந்த எல்லா ஆகாசத்திலையும் பறந்து விரிந்து இருப்பவன்னு காட்டுறது தான் சிதம்பர ரகசியத்தினுடைய தத்துவம். அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சுவாமி உன் ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்கார், இங்கே இருக்கக்கூடியவரும் உன் ஹிருதயத்துக்குள்ளே இருக்காருன்னு தான் சொல்கிறது. அந்த மாதிரி பேர் உடலோன்னு சொல்லி சொன்னால் ஆகாசம் போல எங்கும் பரவி இருக்கக்கூடிய திருமேனியுடையவன் அப்படிங்கிறதான அர்த்தமானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையம். அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.